Hi students, next இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன, நெக்ஸ்ட்டு அதுலேயே இன்னொரு டாபிக் இருக்குது, லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இன் பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு ரெண்டு டாபிக் இருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் பார்த்தோம். இப்போ பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷனில் நிறைய டைப் இருக்குது. பெர்ஃபெக்ட் கொலிஷனாக இல்லாமல் கூட சில நேரத்தில் இருக்கலாம். ஓகேவா? இங்கே பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா இதுக்கு என்ன சார் உதாரணம், நான் எப்படி சார் இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகி போயிட்டே இருக்குதா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு நல்ல ஹை மாஸ் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அதில் நம்ம என்ன செய்கிறோம், உங்கள் கையில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஈஸியாக ஒட்டக்கூடிய ஒரு பொருள், உதாரணத்துக்கு நல்லா களிமண் நல்லா வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த களிமண்ணை வேகமாக அந்த மூவ் ஆகி போயிட்டுருக்குற அந்த பஸ் மேலேயோ இல்லை அந்த வெஹிக்கிள் மேலேயோ வேகமாக நீங்கள் அடிக்கிறீங்க. அடிச்சுனா என்ன ஆகும், உங்கள் கையில் இருந்தது ஒரு மாசு, அடுத்தது அந்த பஸ்ஸு மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. இப்போ இதுவும் அந்த மாசும் பார்த்தீங்கன்னாக்கா மூவ் ஆகுது, நீங்களும் நடந்து போயிட்டே இருக்கீங்க, பஸ்ஸும் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ இட் ஹேஸ் சம் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை வேகமாக அதை தூக்கி அது மேலே அடிக்கும்போது அது போயிட்டு அந்த பஸ்ஸு மேலே ஒட்டிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டிக்கிட்டு அது ரெண்டும், அந்த பஸ்ஸும் நீங்கள் வச்சுருந்த அந்த கிளேவும் ஒன்றா ஒட்டிக்கிட்டு திரும்ப ரெண்டும் சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகி போயிட்டே இருக்க போகுது. இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு டூ ஆப்ஜெக்ட் ஆர் மூவிங் இன் டிஃப்ரெண்ட் இனிஷியல் வெலாசிட்டிஸ். ஆஃப்டர் கொலிஷன் டூ ஆப்ஜெக்ட் ஆர் ஹேவிங் சேம் வெலாசிட்டி கம்பைன்டு வித்து காமன் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனில் சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்றோம். இங்கே டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் அ பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் ஆர் கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் இந்த ஆப்ஜெக்ட்டு ஸ்டிக் டுகெதர், இல்லையா? ஒன்றுத்தோட ஒன்று என்ன ஆகுதான், ஒட்டிக்குதான். ஸ்டிக் டுகெதர் பெர்மனன்ட்லி ஆஃப்டர் கொலிஷன் சச் தட் தே மூவ்ஸ் வித் காமன் வெலாசிட்டி. ஓகேவா? இது ரெண்டுமே சேர்ந்து காமனான ஒரே வெலாசிட்டியில் போகுது அப்படின்றாங்க. அப்போ M1 M2ங்கிறது டூ மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு, U1 U2ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸு, Vங்கிறது என்னது காமன் ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கான டயக்ராம் இதுதான். இது M1 M2 மூவிங் வித் டிஃப்ரெண்ட் இனிஷியல் வெலாசிட்டிஸ். ஆஃப்டர் கொலிஷன் தே ஹேவ் காமன் வெலாசிட்டி V அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு டியூரிங் கொலிஷன். ஆல் கொலிஷன், எந்த விதமான கொலிஷன் எடுத்துக்கிட்டாலும் லீனியர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் ஆர் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா என்ன, M1 U1 + M2 U2 = M2, அதாவது M1 V1 M2 V2ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேம் வெலாசிட்டியில் போகிறதால இங்கே மட்டும் மாறுது. வெலாசிட்டி U1, அதாவது V1ம் V2ம் சேம்ன்றதால காமனாக Vன்னு வச்சுக்கிறோம். அப்போ M1 U1 + M2 U2 = M1 + M2 × V அப்படின்னு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். U1 V U2 V. இதில் இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் மட்டும் பாருங்கள். இதில் மொமெண்டம்னா என்ன, M1 × U1 M1 × V அதான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே M2 U2 M2 V அதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட்டா? இப்போ டோட்டலாக மொமெண்டம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி M1 U1 + M2 U2ங்கிறது டோட்டல் மொமெண்டம். இதில் டோட்டல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம், டோட்டல் ஃபைனல் மொமெண்டம் பார்த்தீங்கன்னாக்கா M1 M2 × V அப்படின்னு கிடைக்குது. இது நம்ம இந்த ஈக்குவேஷனில் இதே தான் நம்ம எழுதியிருக்கோம். அது எப்படி வந்ததுன்னு சும்மா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் லீனியர் மொமெண்டத்தில் கண்டுபிடிச்சோம், இல்லையா? மொத்தமாக வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வரும், V1 V2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஒரே வெலாசிட்டி இருக்கிறதால இந்த ஒரு ஈக்குவேஷன் தான். இது இந்த பக்கம் அப்படியே நகர்த்துனீங்கனாக்கா M1 U1 + M2 U2 / M1 + M2 அதுதான் என்னது, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன். இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை படிச்சுக்கோங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இன் பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சார் அப்படின்னாக்கா, நீங்கள் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகிட்டு ஒன்றுத்தோட ஒன்று மோதிக்குது. மோதினதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ மோதும்போது எந்த விதமான கைனெட்டிக் எனர்ஜியும் லாஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். எப்படி சார் ஆகும் அப்படின்னாக்கா, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, அடுத்தது தெர்மல் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய எனர்ஜியாக என்ன ஆகிடும்ன்றாங்க, மாறிடும். அப்புறம் டிஃபார்மேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேவா? அப்போ அந்த எந்த அளவுக்கு டிஃபார்மேஷன் நடந்தது, எந்த அளவுக்கு அது சவுண்ட் எனர்ஜியாக லாஸ் ஆச்சு, அந்த லாஸ் ஆன வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள். இன் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் த லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி டியூரிங் கொலிஷன் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி லைக் சவுண்ட், தெர்மல், ஹீட், லைட் எக்ஸெட்ரா. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன். ஓகேவா? என்ன கைனெட்டிக் எனர்ஜினாலே எம்வி ஸ்கொயர்னு சொல்லுவோம். பிஃபோர்னாக்கா M1 U1 M2 U2 வச்சு நம்ம சொல்லணும் இல்லையா? பிஃபோர்ன்றதுனால KI is equal to KEI is equal to 1/2 M1 U1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 M2 இங்கே U2 ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து என்னது? U2 ஸ்கொயர். ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன் பார்த்தீங்கன்னா 1/2 M1 ப்ளஸ் M2 இன்ட்டு V ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம என்னென்னா லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி என்ன, இனிஷியலாக எவ்வளோ தூரம் கைனெட்டிக் எனர்ஜி இருந்தது, மோதனதுக்கு அப்புறம் எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாக்கா எவ்வளோ லாஸ் ஆகிடுது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி டெல்டா Q ஈக்குவல் டு KEI மைனஸ் KEF அப்படின்றாங்க. KEI இது இருக்குது, KEF இருக்குது, நீங்கள் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிவிட்டு இதில் வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் இருக்குது அந்த வியோட வேல்யூ கொண்டு வந்து நான் இங்கே எழுதிடுறேன். ஓகேவா? அதை கொண்டு போயிட்டு நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுவும் ஸ்கொயர் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிங்கனாக்கா ஒரு ஹாஃப் பேஜுக்கு ஒரு 1 பேஜுக்கு டெரிவேஷன் வரும். வந்துட்டு கடைசியில் டெல்டா Q ஈக்குவல் டு 1/2 M1 M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 இன்ட்டு U1 மைனஸ் U2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது எப்படி வந்தது சார் அப்படின்னு கேட்காதீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணுறங்க. ஓகேவா? ஏன்னு கேட்டால் இது 3 மார்க்கில் தான் இந்த கொஸ்டின் கேட்க போகிறாங்க. 3 மார்க்கில் கேட்குறதுக்கு நீங்கள் 2 பக்கம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. Suppose we substitute the value of V in equation 3, we get loss of kinetic energy is equal to அப்படின்னு போட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிருங்க. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது இந்த கொஸ்டின் எழுதிடணும். இதுவும் 3 மார்க்கில் கேட்பாங்க, இதுவும் 3 மார்க்கில் கேட்பாங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு வேளை அதாவது லீனியர் அதாவது என்ன சொல்லுவோம் ஒன் டைமென்ஷனல் மோஷன் கேட்கலனாக்கா, ஓகேவா, எலாஸ்டிக் ஒன் டைமென்ஷனல் மோஷன் கேட்கலனாக்கா இந்த 2 கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? சரி, படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அந்த ஒரு கொஸ்டின் முடித்தாக்கா இந்த 4th லெசனில் இருக்கிற தியரி பார்ட் எல்லாமே ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.